ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் அண்ட் வெலாக்ஸ். இந்த மாதிரி நம்ம ஒரு முட்டை மசாலா செய்து கொடுத்தோன்னா முட்டை சாப்பிடாதவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே ஒரு ஸ்பூன் ஜீரகம் மட்டும் போட்டுட்டு ஜீரகம் நல்லா பொரியட்டும். 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மசாலா நான் ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அந்த குவான்டிட்டி தான் செய்திருக்கேன். 4 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி கட் பண்ணி வச்சா அதை போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கூடவே மஞ்சத்தூளும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம். பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டுமே. தக்காளி சின்ன தக்காளினா 4 தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க. அதுக்குமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போதும். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கலாம். தனியா பொடி போட்டதுக்கப்புறமா வெறும் மிளகாத்தூள், அதாவது ரெட் சில்லி பவுடர் இருக்கும்ல, வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுடலாம். இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கட்டும். இதோட வாசனை எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலாவை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், மசாலா வாசனைலாம் நல்லாவே போயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் அப்போ தான் தண்ணியோடு நல்லா சேர்ந்து வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் ஆகும். ஒரு 2 நிமிஷம், 2 இல்லை ஒரு 3 நிமிஷம் கூட நம்ம சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு ஜெல் ஆகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வேக வச்சிடலாம். ஒரு 5 முட்டை எடுத்திருக்கோம். அந்த 5 முட்டையுமே நம்ம அப்படியே உடச்சி ஊற்றிடலாம். அந்த மசாலாவில் எல்லாமே சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். நம்ம கொஞ்சம் தீ பெருசாக வச்சிட்டோம், ஃப்ளேம் அதிகமாக வச்சிட்டோன்னா அடி பிடிச்சிரும். 5 முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு கைவிடாமல் கலரி கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா நம்ம அப்படியே பிட்வீனில் விட்டுட்டோம் அப்படின்னா முட்டை அங்கங்கே வெந்துடும். மசாலாவோடு நல்லா நம்ம சேர்த்து கலரி கொடுத்துட்டே இருந்தோன்னா, கைவிடாமல் கலரி கொடுத்துட்டே இருந்தோன்னா முட்டை எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு மசாலாவோடு நல்லா ஜெல் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.